ஓம் மகா கர்ணாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாது. இன்று ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, அதாவது இப்போ காலையில் நேரத்தில் பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுறதை நான் பார்க்குறேன் நிறைய பேர். ஒரு சில டைமில் பார்த்தீங்களா, அந்த கோவில் பூசாரி சாமியை அலங்காரம் பண்ணி வச்சிடுறார் நேரத்திலே. அதாவது காலை அதிகாலை 5 மணி அல்லது 6 மணிக்கு அலங்காரம் பண்ணி வச்சிடறார். அதுக்கு பின்னால் தண்ணியை கொண்டு போய் ஊற்றுறாங்க. எப்பவுமே தண்ணி விநாயகருக்கு ஊற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சு, அதாவது சாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னையே நீங்கள் ஊற்றிடுறது பெஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்களா, ஒரு சில இந்த பிளாஸ்டிக் பாத்திரத்தில் கொண்டு போய் பிளாஸ்டிக் குடத்தில் கொண்டு போய் விநாயகருக்கு தண்ணி ஊற்றுறாங்க. மொத்தத்தில் எந்த கடவுளுக்குமே தண்ணி கொண்டு போய் ஊற்றுறது பிளாஸ்டிக் பாத்திரத்தை பயன்படுத்தக்கூடாது. ரெண்டாவது, இன்னும் ஆழமாக சொல்லப்போனால் எவர் சில்வர் பாத்திரத்தையே பயன்படுத்தக்கூடாது. பித்தளை குடம் அல்லது செம்பு இதை பயன்படுத்தலாம். செம்பு வாங்குறதுக்கு நம்மளுக்கு வசதி இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட ஒரு சின்ன சொம்பாக இருந்தால் கூட போதும். சின்ன சொம்பெல்லாம் இப்போ நிறைய கிடைக்குது, அது ஊற்றினாவே போதும். இந்த பிளாஸ்டிக் பாத்திரம், எவர் சில்வர் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி விநாயகருக்கு காலையில் நேரத்தில் கொண்டு போய் பூ வைக்கிறவங்க, சாமி கும்பிட்றவங்க எல்லாருமே ஏற்கனவே முதல் நாள் போட்டிருக்க அந்த பூ மாலையெல்லாம் அந்த சாமி மேலே இருக்கும். அது மேலேயே இதுவும் கொண்டு போய் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதை தவிர்த்துட்டு கொஞ்சம் சிரமம் பார்க்காம கொஞ்சம் காட்டன் வேஸ்ட் இந்த மாதிரி போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டு நாம் தான் முதல்ல அந்த பூ வைக்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பூக்களை எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு அந்த இடத்துல சாமிக்கிட்ட ஒரு தொடைச்சிட்டு அதுக்கு பின்னால் நாம் பூவை வச்சு சாமி கும்பிட்டு வரலாம். நம்மளை மாதிரி ஏதாவது ஒருத்தர் ஏற்கனவே புது பூவை வச்சு கும்பிட்டு போயிருப்பாங்க, நாம் போய் அதை எடுக்கிறதா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணாமல் அந்த புது பூக்கள்லாம் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு பிறகு பழைய பூவெல்லாம் எடுத்து ஒரு பக்கமாக போட்டு மறுபடியும் புது பூவை மட்டும் நாம் கும்பிட்டு வரும் பொழுது கணபதியுடைய அருள் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நமச்சிவாய வாழ்க. அவனருளாலே அவன்தாள் வணங்கி.